ஹாய், வெல்கம் டு நெல்லை ஃபுட் சேனல். இன்றைக்கி டேஸ்டியான மசாலா கடலை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். மசாலா கடலை செய்கிறதுக்கு எப்போதுமே காஞ்ச வேர்க்கடலையை யூஸ் பண்ணால் போதும். பச்சை வேர்க்கடலையோ வறுத்த வேர்க்கடலையோ யூஸ் பண்ணாதீங்க, காஞ்ச வேர்க்கடலையோ யூஸ் பண்ணுங்கள். கடலை மாவு, அரிசி மாவு, மல்லிப்பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர், சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், சால்ட், இதெல்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி முதல்ல ஆட் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் நல்லா அந்த மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போது பெருங்காயமும் போட்டுக்கலாம். இப்போது தண்ணியை தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணும். ரொம்ப ஊற்றிட்டோம் அப்படின்னா நம்ம மசாலா கடலையோடு ஒட்டாது. அதனால் தண்ணியை தெளித்து தான் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பேனை ஹீட் பண்ணிடலாம். ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த கடலையை போட்டு எடுத்துக்கலாம். கடலையை போடும்போது லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, அப்படின்னா தான் உள்ளே வேகும். ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தாங்கன்னா தீஞ்சு போயிடும். அந்த சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் நம்ம கடலையை எடுத்துக்கலாம். கடலையே நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்க கடலையும் பொரித்து எடுத்துக்கலாம். கடலையை போடும்போது பார்த்து போடுங்க, எண்ணெய் கையில் தெரிச்சிடாம. போடும்போது உதுத்து போடுங்க கடலையை தனித்தனியாக, அப்போ தான் டேஸ்ட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ கடைசியில் கருவேப்பிலையும் பொரித்து எடுத்துக்கலாம். நீங்களும் வீட்டில் இது மாதிரி டேஸ்டியான மசாலா கடலை செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.